Y2K சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான ஸ்வீட் ரெசிபி தான். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்போம். கேசரி செய்கிற நேரத்தை விட ரொம்பவே சீக்கிரமாக இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். கோதுமை மாவை யூஸ் பண்ணி செய்கிற ஸ்வீட் இது, அதனால் உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியானது. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பிகினர்ஸ் கூட ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ஸ்வீட் செஞ்சு பழகிடலாம். வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி Y2K சமையலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சாஸ்பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் மெஷரிங் பண்ணுறீங்களோ அதே கப்பு தான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும். இப்போ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்க சர்க்கரை அதை நல்லா கரையிற வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் கருப்பு சர்க்கரை இல்லைனா வெள்ளை இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு அடிக்கனமான பேன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எந்த கப்பை மெஷரிங் யூஸ் பண்ணிருக்கோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும்னா ஆயிலுக்கு பதிலாக 1/2 கப் அளவுக்கு நீங்கள் நெய்யே ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம கோதுமை மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கணும். மாவை வறுக்கும்போது கட்டி சேராத மாதிரி பார்த்துக்குங்க. கட்டி சேர ஆரம்பிச்சிச்சுன்னா அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி பொடிச்சு விட்டுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. ஃப்ரை பண்ணும்போது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் கோதுமை மாவு வந்து நல்லா வேகும், அதோடய வாசனையும் நல்லா கிடைக்கணும் உங்களுக்கு. மாவு நல்லா உதிரியாக வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்குங்க. கோதுமை மாவு நல்லா வறுபட்டுருச்சுன்னா அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து வறுத்துட்டே இருக்கணும். கோதுமை மாவை கண்டினியூஸாக நம்ம வறுக்கும் போதே அதோட வாசனை நம்மளுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. பாருங்கள், மாவு நல்லா உதிரியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் வாட்டரை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வாட்டரை நீங்கள் 3லேருந்து 4 டைம் போல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளறக்கும் ஈஸியாக இருக்கும், மாவும் சீக்கிரமாக வேகும். சக்கரை தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது மாவு கட்டி சேராத மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜ்லேயுமே நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கிங்க. நம்மக்கிட்ட இருக்கிற சக்கரை தண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் மாவு நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிக்கும். சமையலே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த ஸ்வீட்டை ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் எடுத்துக்காது இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு. அதிகபட்சமாக ஒரு 15 நிமிஷம் இருந்தாலே போதும் இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்க ஸ்வீட் ஒரு மாவு கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதையும் தொடர்ந்து குக் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ வந்து நல்லா ஷைனிங்கான கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிக்கும். நம்ம ஆட் பண்ண தண்ணியோடு சேர்த்து மாவு நல்லா வெந்து சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறக்கே நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ரொம்ப சீக்கிரமாக உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஸ்வீட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அதிக செலவில்லைங்க. அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான கோதுமை ஸ்வீட் செஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி இதோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.